ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்னோட மெனுவில் ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல். ஏன்னா இந்த சைட் டிஷ்ஷில் நிறைய இருக்கும். பட் இந்த இட்லி தோசைக்கு வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதும் வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு நினைப்போம். நம்ம யூஸ்வல் சட்னி சாம்பார் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் தக்காளி குழம்பு. ஏன்னா குழம்புல நம்ம தக்காளி போட்டுருவோம், பட் தக்காளியை வச்சே ஃபுல்லாக ஒரு குழம்பு பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு பஞ்சியாக வித்தியாசமான குயிக்காக பண்ணுற ஒரு டிஷ் தான் இந்த தக்காளி குழம்பு. வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு recipecheckr. வாங்க இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எடுத்தால் போதும். ஸோ அந்த எண்ணெயில் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கிறேன். எப்பொழுதுமே இந்த கொங்கு நாட்டு டிஷ் வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளேவருக்கு. ஒன்று வந்து பட்டை, இன்னொன்று வந்து சோம்பு. ஸோ நம்ம எடுத்த சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போ ஒரு 5லிருந்து 6 பூண்டு பல்லு சேர்த்துக்குங்க. ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம வதக்குனா போதும். ஸோ இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதே பேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளிலேருந்து வந்து தண்ணி லைட்டாக வத்திருச்சு. ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. அப்போது அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொஞ்சம் ஆறுனோன்னே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய் அதோட அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம சேர்க்க வேண்டியது பொட்டுக்கடலை, அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்கிறோம். அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போடுங்க. ஸோ இப்போ லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இது எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு குழம்பா நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எப்படியுமே இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5லிருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நீளமாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாய், அதே மாதிரி 10லிருந்து ஒரு 15 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10லிருந்து 15 எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துங்க. இந்த வெங்காயம் நமக்கு லைட்டாக வதங்கிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா இது கொதிக்கணும். அதனால் கொதிச்சுன்னு வற்றி வர அளவுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஒரு 10லிருந்து ஒரு 12 நிமிஷம் அதை கொதிக்கலாம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. ஸோ இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதித்து நல்ல குக்காகி கொஞ்சம் வற்றி நமக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய்லாம் சேர்த்து இந்த குழம்பு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ஓரளவு வற்றி இருக்கும். நல்ல வாசனை பார்த்தீங்கன்னா அருமையாக கொதிச்சு அந்த எண்ணெய் லைட்டாக பார்த்தீங்கன்னா சைடில் அழகாக தெரியுது மேலே. ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு குக் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் இது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருங்காயப்பொடி, ஒரு 10 கருவேப்பிலை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போதுமே அந்த மண் சட்டியில் நம்ம சமைக்கிறப்போ அந்த சூடு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே அந்த பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா குக் ஆகிடும். நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஒரு அருமையான வித்தியாசமான
ஒரு சைட் டிஷ் டிஃபனுக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஒரு நல்ல கமன்னு மணக்குது. நான் எப்பவுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பட்டை அதே மாதிரி அந்த சோம்பு இது வந்து இந்த கொங்கு நாட்டு டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம். இப்போ பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பஞ்சியான டேஸ்டான தக்காளி குழம்பு ரெடி. எந்த வெஜிடபிளும் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே ஒரு ஆபத் பாந்தவனா குயிக்காக நீங்கள் ஈஸியாக ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆப்ஷன். இட்லி, தோசை, எதுக்கு வேணாலும், ஈவன் சாதத்துக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தால் கூட அது ஒரு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.